guys, welcome back to my channel. ini nama கேட்டிங்கன்னா வெறித்தனமான மேட்ச் தான் गाइस பார்க்க போறோம். வேற லெவல்ல சரி வாங்க வீடியோ உள்ள போய் மேட்ச் எடுத்தோன்னே நம்ம இங்கே இந்த பீக்குக்கு நான் எப்போவுமே டிஸ்பிளின் பிடிச்சிட்டு போவேன். ஏசி ஐடிக்கு வச்சு நான் ஏசி ஐடி எடுத்து ஆட மாட்டேன். சொல்லி பார்த்தோம்னா எங்கே ஒருத்தர் எனக்கு ஒரு டேமேஜ் கொடுத்து கிளோவால் போட்டு தப்பிச்சா அங்கே ஒரு ஆஃபர் சொல்லிட்டு நான் கில் எடுத்துட்டேன். அந்த ஆஃபர் ஒரு கில் எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே அங்கே ரொம்ப அடிக்க நான் வந்து ஹெச்பி போட்டு எப்படியோ பவர் எப்படியோ நான் அந்த இது பவர் அப்படியே ஃபுல் வீட்டு போயிட்டு கைஸ். அதனால தான் நான் ஹெச்பி மில்லில் போயிடுவேன். அப்படியே ஜிப்ளின் பிடிச்சி இங்கே இந்த ஏசிஐட்டியில் அக்யூரசி அவ்வளோவும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ எத்தனை அடி அடிப்பேன் அதில் ஒரே ஒரு அடி தான் கைஸ் அவன் மேலே போனேன் பாருங்க. 1 2 3 4 அடி அடிக்கிறேன். ஒரு புல்லட் போடும். ஆனால் இங்கே ஒருத்தன் நான் அடிச்சோம்னா ரெண்டாவது அடி அப்படின்னா வெகியாக ஒரு 100 அப்படி பேசுவேன். அப்படியே இங்கே வந்துட்டான் எவ்வளோ ஒருத்தன். அப்படியே அழுத்தி பிடிச்சி மண்டின்னு வச்சு முடிச்சோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே ஜிப்ளின் பிடிச்சி கலந்துட்டு வரோம். டீமில் 2 பேர் காலி. இந்த மேட்ச்சில் நான் ஒரு தடவை கூட நாக் ஆகிக்க மாட்டேன், செத்துருக்க மாட்டேன். ஓகேவா? அது மாதிரி நான் சேஃபாக ஆடிருப்பேன். சேஃபாக கடைசியில் பாருங்களா நான் மட்டும் சோலோ பீஸாக இருப்பேன் கைஸ். அதுதாங்க சரியாக இருக்கும். இந்த மேட்ச்சில் நாங்கள் பூயா அடிப்போமா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். அப்படியே அங்கே அப்படியே கார் எடுத்துகிட்டு அங்கே விட்டு இங்கே வந்துட்டா நான் பண்ணிட்டேன் 2 பேரையும். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு என் ஃப்ரெண்டு அவன் கூப்பிட்டான் இந்த இடத்துல பாரு எதுவுமே லூட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் நின்னேன். அங்கே ஏதோ யூஸ் இருந்துச்சு, அதான் மட்டும்னா லூட் தருது கைஸ். நீங்களும் போயிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு மட்டும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. நான் ஏன் ட்ரெஸ்ஸை போடலன்னா நானும் என் ஃப்ரெண்டும் ஒரே ட்ரெஸ் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் போட்டேன். காலைல ஆடத்துக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, நைட்டில் தான் எல்லோரும் வருவாங்க. அதனால நானும் இவனை மட்டும்தான் ஆடினுங்க. அங்கே விட்டு அப்படியே இங்கே வந்துட்டு இங்கே ஒருத்த ஓடுறான். அவனை அப்படிலாம் நினச்சேன் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே பிள்ளைங்க பவர் வேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த ஈட்டு அப்படியே கொஞ்சினே வரும், அதான் வெறுப்பாக இருக்கும். ஒரு எண்ணெயை கொண்டுட்டா அந்த ஈட்டு அப்படியே ஃபுல்லாக கொஞ்சினே வரும். ஆனால் இந்த கேரக்டர் வேறு லெவலாக இருக்குது. இந்த கேரக்டரோட பவரையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குறைச்சிடுவாங்க. வேணால் பாருங்களேன் நீங்கள். இந்த நல்ல கேரக்டருக்குலாம் பவர் குறைக்கிறாங்க. எதுக்கு பவர் குறைக்கிறாங்கன்னே தெரியும். அடுத்த அப்டேட்டில் இந்த கேரக்டருக்கு பவர் குறைச்சிடாங்க. தேவையில்லாமல் இப்போ இட்லிஸ்ட் போட்டான். இங்கே வேறு ஸ்குவாடு வேறு ஃபைட் எடுத்துச்சு. இங்கே பாருங்களா, இப்போ பாருங்களா எங்கள் டீமே இங்கே காலி காலியா. நான் அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அடிக்கிட்டேன். இல்லையா அப்போ போய் அடிக்க மாட்டேங்கிறா. இது பார்க்கலாம் அது வச்சு வாங்கன்னு சொல்லிட்டு பேக்கப் லைட்டாக அடிச்சுட்டு அப்படியே அந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டு காசு போயிட்டு ரிவே பண்ணலான்னு சொல்லிட்டு ரிவே பண்ண அங்கே கட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு போயிட்டு ரிவே பண்ணிட்டு அப்படியே போர் அடிக்கும்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க என் கையில் கன் இல்லை. நானும் இந்த இடத்த கட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் நான் இந்த இடத்துல செத்துருவேன், அதனால தான் என்கிட்ட MP5 level 3 வந்துச்சு அப்படின்னு நினைப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இடத்த கட் பண்ணவே மாட்டேன். ஓகேவா? அப்படியே போயிட்டு அங்கே வந்து இங்கே இந்த இடத்துலலாம் எதுவும் ஃபைட் இல்லை. ஆனால்
இந்த இடத்துல தான் லாஸ்ட் ஜோன் வரும். இந்த இடத்துல தான் நான் வேறு லெவலில் ஆடி இருப்பேன். கடைசி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். ஜோனை பாருங்களா, இந்த ஜோனை பாருங்களா. 2வது அடி 100 போவாங்க. 3வது அடியா வெஸ்ட்டு போடலின்னா ஒரு 75 போவோம். வெஸ்ட்டு போட்டுருந்தா ஒரு 50 பின்னாலேருந்து வேறு அடிக்கிறாங்க. அதனால தான் தெரியல. சரிங்களா, இப்போ அங்கே விட்டு நான் மெடிக்கல் போத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணால் அவங்க நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். ஒரு அடி அடிக்க திரும்பிடுவேன். ஓகேவா, நான் அப்படியே இங்கே நின்றுட்டு சைடில் வந்து அடிச்சுருக்கேன். அப்படியே 102 குத்துட்டு அப்படியே பின்னாடி போயிட்டு பின்னாடி ஆமாம் அங்கே ஓடிடுவேன். சைடில் ஃப்ரெண்டை காப்பாற்றலான்னு சொல்லி அடிச்சு வரும்போது அவன் ஓடிடுவேன். இங்கே தான் அடிப்பான், அவன் ஓடிடுவேன். ஜீப்பு தான் நான் ஸ்பெல் பண்ணிடுவேன். விட்டு இங்கே வந்து ஒரு குளோவால் போட்டேன். குளோவால் போட்டு அப்படியே வந்து எகிரி அடிக்க ட்ரை பண்ணோம். அந்த இடத்துல அக்யூரிஸே கிடைக்காது. சம்டைம்ஸ் பவர் ஆக்டிவேட் ஆகிடணும்னு அடிக்க பார்ப்போம். பாருங்க, இங்கேயும் அக்யூரிஸே கிடையாது. இதுவே பேராஃபில் தான் அசால்ட்டாக முடிச்சிடுவேன். பேராஃபில் எடுத்து ஆடுங்க. இந்த பவர் எடுத்துன்னா அந்த பேராஃபில்லில் டபுள் ஆர்மர் பெனிஃபிகேஷன் பவர் அந்த க்ரீன் கலர் இன்குபேட்டரில் நான் சும்மா ஸ்பின் பண்ணேன். ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சிச்சு. அதை வச்சு தான் வாங்கினேன். டம்மி ஸ்கின் தான் நினச்சேன். ஆனால் பவராக இருக்குது கைஸ். இதெல்லாம் வச்சு ஆடி பாருங்களா. இந்த இடத்துல தான் கடைசி வரைக்கும் நிற்பேன். எப்படி தான் அடிக்க